நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட்டாசு பாக்ஸ்லாம் தருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி தருவாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. மளிகை ஜாமான் தவிர்த்து ஸ்பெஷலான பொருள் தருவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தந்த பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான். என்னன்னா நாங்கள் வந்து அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 1 இயர் கரெக்டாக 1 வருஷமா நாங்கள் வந்து சேர்த்து வச்சு இன்னைக்கு தீபாவளிக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வில்லேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஃபண்டு கட்டுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம். ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் மாதம் மாதம் எங்கள் கையில் இருக்க காசை வச்சு ஒரு ஃபண்டு வந்து கட்டியிருந்தோம் தீபாவளிக்காக. ஸோ அதுக்கான பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தரும்போது அது ஒரு முக்கியமான பொருள், அதாவது மளிகை ஜாமான் தவிர்த்து முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. என்னன்னா நகை தருவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட்டுற அமௌண்ட்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பொருள் வரும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருக்கு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும்னு சொல்லிட்டு கடைசியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொருளை பார்த்துடலாம். ஓகே? சரி, ஓகே. சரி, அந்த மாதிரி எவ்வளோ வருத்த அமௌண்ட் வரும்ட்டு நீங்கள் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அமௌண்ட் நான் ஃபைனலாக சொல்லிடுறேன். பொருளாக காமிச்சிட்டு உங்கள் மைண்டில் தோணுதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? போலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பண்டில் கொடுத்த ஜாமான்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை ஜாமான்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. இந்த மூட்டை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் தான். இந்த சைடில் பார்த்து சின்னதாக இருக்கும், இப்படி பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். ஆமாம், அது பெரிய சாக்கு, தீவன சாக்கு. ஆமாம். சரி, உள்ள என்னென்னு பார்க்கலாம். பார்க்கலாம். நல்ல நான் லிட்ரு ஃபஸ்ட்டு எண்ணெய் விலை வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேலே இருந்தால் தான் உடையாது, சேஃப்டியாக இருக்கும். நடுவுலாம் போட்டுனா கண்டிப்பாக இதெல்லாம் பிரிச்சு நின்றுருக்கும். ஆமாம், உடஞ்சிரும் வெயிட் வச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் விலை பார்த்தலாம். நல்லெண்ணெய் 1 லிட்ரு, விலைக்கு ஏற்றுற தீபம் ஏற்றுற எண்ணெய் 1 லிட்ரு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் 100 ml. இது வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்க? இதில் 100 கிராம் போட்டிருந்தாங்க. இது 100 ml வந்திருக்கு. கிராம் அது பக்கத்துலேயே இருக்கும் பாரு, எத்தனை கிராம்னு பாரு. அதுக்கு பக்கத்தில் எத்தனை கிராம்? 91 கிராம். அப்போ 9 கிராம் கம்மி. அவங்க 100 கிராம்னு போட்டிருந்தாங்க தேங்காய் எண்ணெய். சரி, நெக்ஸ்ட்டு கிளினிக் ப்ளஸ் 1 ரூபா ஷாம்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு கவுண்ட் வரணும்ல, கரெக்டாக சொல்லுங்கள் எவ்வளோன்ட்டு வரும்ன்ட்டு. ஆமாம், ஒரு சரம் எவ்வளோ போடுவாங்க? 1 ரூபா ஷாம்பு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஒரு சரம்னா 12 ஷாம்பு இருந்தால் 10 ரூபான்னு போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சரம் 12 பீஸ் இருக்குது. இதில் 2 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட் சரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் 50 கிராம் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு. பஜ்ஜி மாவு வந்து 200 கிராம். 200 கிராம் பஜ்ஜி மாவு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள். இது ஒரு டப்பா தந்துருக்காங்க. இதில் வந்து 70 ரூபா போட்டுக்குது. 70 ரூபா போட்டிருக்கா? தெரியல, அது ரேட் என்ன நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 70 ரூபா போட்டிருக்கு. எவ்வளோ தெரியல, பட் இருந்தாலும் அதே கணக்கு சேர்த்துக்கலாம். நமக்கு நம்ம கட்டின அமௌண்ட் வந்தால் கரெக்டாக தானே. சரி சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயாச சேமியா. இது வந்து கொடுத்துருக்காங்க 100 கிராம். அது ஆமாம். கல்லுப்பு ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், கல்லுப்பு ஒரு பாக்கெட் 10 ரூபா. தூள் உப்பு வந்து 30 ரூபா இருக்கும். நம்ம வாங்குறது அப்படி தான் வாங்குறோம். கல்லுப்பு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் மஞ்சள் சிகப்பு ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 50 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குளியல் சோப்பு 3. ஆமாம், 3 சோப்பு. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு 35 ரூபான்னு போட்டிருக்கு. 3 சோப்பு 35. ஆமாம், நாங்கள் சோப்பு மாறியே ரொம்ப நாள் ஆகுது. பட் இருந்தாலும் நாங்கள் முன்ன பிரிச்சது இதுதான். ஆமாம், ஃபர்ஸ்ட் இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணோம். அடுத்தது வேற சோப்பு மாற்றிட்டு இப்போ திரும்ப இந்த சோப்பே குளிக்கிறோம். 3 மாதத்துக்கு இந்த சோப்பு தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 துணி சோப்பு, 3 குளியல் சோப்பு, 3 துணி சோப்பு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது பவர் சோப்பா? 10 ரூபா தான். ஓகே. அடுத்தது நம்ம இங்கே வந்து இந்த சபினா பொருளாக யூஸ் பண்ணவே இல்லை. ஆமாம், நானும் கடைக்கெல்லாம் போகும்போது வாங்கணும்னு நினைப்பா, நான் வாங்கலை. பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சபினா ஒரு பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. 1/2 கிலோவா? 1/2 கிலோ தான் இருக்கும். அது 450 கிராம். 450 கிராம். 1/2 கிலோ கம்மியாக இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 50 கிராம் கம்மி. 1/2 கிலோ தானே? ஆமாம். சபினா ஒரு பாக்கெட்டு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கடையில இருந்து மொத்தமாக வாங்கி பிரித்து தந்துருக்காங்க போல. ஏன்னா இதுலேயே திராட்சை முந்திரி திராட்சை முந்திரி ஏலக்காய்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கு. ஆமாம், அதில் சீட்டில் போட்டிருந்தது வந்து 30 கிராம் திராட்சை, 25 கிராம் முந்திரி, 10 கிராம் ஏலக்காய். அது எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு தெரியல. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம் மாவு. ஆமாம், தீபாவளி ஸ்பெஷலே அதான். இது டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஆனால் அவங்க நமக்கு ஒரு பாக்கெட் தான் போட்டிருந்தது, அதே மாதிரி ஒரு பாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ப்ரைஸில் பாதி எடுத்துக்கலாம். எவ்வளோ வருது? 70 ரூபா இருக்குமா? நெட் குவாலிட்டி வந்து 160 கிராம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் சேர்ந்து 145 ரூபா வரும் போல. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. நம்ம ஒரு 70 ரூபா எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம குலோப் ஜாம்லாம் செய்யற அந்த டைம் ஓகே. குலோப் ஜாம் பவுடர் எடுத்தோடனே மழை அதிகமாக பெய்யுது. ஸ்நாக்ஸ் இப்போ செய்யணும்னு சொல்லுது போல. காலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் நமக்கு ஏதோ ஊர்லலாம் இருந்தால் நசுன்னு இருக்கும். வெளியிலே வர மாட்டோம் நாங்கள். இப்போ இங்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுற ஃபீல் இருக்கு. பட் அது வந்து தெரியல எங்களுக்கு. ஆமாம், இதுக்கே நம்ம ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் வீடியோ எடுக்கிறோமே. அப்பயும் சவுண்ட் இந்த அளவுக்கு கேட்குது. விட்டு விட்டு போயிடுது. வேகமாக போகுது. அப்புறம் சீராக. ஆமாம், ஆனால் காலையிலேருந்து மழை விடாமல் பெஞ்சிட்டே தான் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. ஓகே, ஏன்னா நம்ம 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம், அது காலி ஆயிடுச்சு. கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கு. போய் வாங்கணும்னு நினைக்கிறோம். அது வந்து போகவே முடியல, வாங்கவே இல்லை. கடைசியில் பண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதுலேயே வந்துருச்சு. இது ஒரு 1/2 கிலோ. நான் போய் கடையில் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ. சீக்கிரமே காலி ஆகிடும் எப்படியும். 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து. ஆமாம், குண்டு உளுந்து வெள்ளை உளுந்து தான். நல்லா இருக்கு. ஆனால் நம்ம வந்து வடைலாம் சுடவே இல்லை. வந்து உளுந்த வடையே சுடலை. உளுந்தே நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணல சொல்ல போனால். நமக்கு இட்லி மாவு அரைக்கிற வேலை கிடையாது. சரி, நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தான் தருவாங்கன்னு நினைச்சேன். கருப்பு உளுந்து தந்துடல. இல்லை இது மட்டும் தான். இப்போ எல்லாமே வெள்ளை உளுந்து தான். வெள்ளை உளுந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த 2 கிலோ வச்சு இது டெய்லியும் வடை சுட வேண்டிதான். ஏன்னா மழை டைம் தான் இதுக்கப்புறம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் 1 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டார்க்காக இருக்குது வெல்லம். ஆமாம், வெல்லம் என்ன வெல்லம்னு தெரியல, ரொம்ப டார்க்காக இருக்குது. பணம் மாதிரி இருக்குதான் எனக்கு தெரிஞ்சு. ஜவ்வரிசி பாயாசத்துக்கு 50 கிராம் ஜவ்வரிசி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் துணி பவுடர். இதுவும் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து வாங்கலை, யூஸ் பண்ணவும் இல்லை. துணி பவுடர் 1/2 கிலோ. இது 50 கிராம் 500 கிராம் இருக்குது. அதான் 1/2 கிலோ. ஆமாம், இதுக்கப்புறம் துணி பவுடர் போட்டு தான் ஊற வைக்கணும். அதில் இட்லி அரிசி ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இட்லி அரிசி தான், குண்டு அரிசி. ஆமாம், இட்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு யூஸ் பண்ணது கிடையாது. பட் எதுக்கு யூஸ் பண்ணலாம் இது? நம்ம இட்லிக்கு கூட போடலாம் அங்கே நமக்கு. ஆமாம், இட்லிக்கெலாம் போடவே இல்லை. பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க நீ ஊற வச்சு கொடு, நான் அரைச்சி தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு டைம் பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா உளுந்தும் இருக்குது, அரிசியும் இருக்கு, வெந்தயமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி, ஓகே, அது ட்ரை பண்ணலாம். நம்ம 2 பேர் தானே. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோ இட்லி அரிசி. அதுக்கப்புறம் பாருங்க பிரியாணி பாஸ்மதி அரிசி கொடுத்துருக்காங்க. அது 1 கிலோ. இது 1 கிலோ. ஆமாம், ஆனால் எல்லாமே இவங்க மொத்தமாக வாங்கி தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. ஆமாம், அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா பாஸ்மதி அரிசிலாம் வந்து நான் பாஸ்மதி அரிசிலாம் 1 கிலோ பாக்கெட்டாகவே வரும்னு நினச்சேன். பிராண்டடா அவங்க லூஸு, அதான் பாக்கெட்டாக ஒரு மூட்டையாக எடுத்து லூஸில் கொடுத்துருக்காங்க பிரித்து. நெக்ஸ்ட்டு 1 கிலோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வகையாக வருது. இப்போ பச்சை அரிசி 2 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஓகே, பொங்கல் வைக்கலாம். வேற என்ன பண்ணலாம்? பச்சை அரிசிலாம் நிறையவே தேவைப்படும். ஸோ பச்சை அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ. சர்க்கரை அது 2 கிலோ. எங்க வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை காலியாக ஸ்டேஜில் இருக்கு. சர்க்கரை வந்துருச்சு. ஆமாம், காலியாக ஸ்டேஜ்னா அது வாங்கலை. ஏன்னாச்சுக்கா சரி பண்டு தந்துடுவாங்க அப்படின்றதுனால எதுவும் வாங்கலை பொருள். ஆமாம், ஏன்னா நம்ம வாங்கி வச்சுட்டு திரும்ப இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் மிளகாத்தூள் அரைச்சிட்டோம். மிளகாத்தூள் அரைச்சி அதுவே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகா ஜாமான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கோம். எப்போ அரைக்கிறது என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு தெரியல. ஸோ மிளகா அது அந்த பையன் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் நாங்கள் முன்கூட்டி வாங்கலை. சரி வருதுல பார்த்துதான் சொல்லிட்டு விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவை. நான் கண்டிப்பாக இப்படி தருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இப்போ தான் பார்க்குறமே. இது
இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ தானே? ஆமாம் 2 கிலோ தான். சரி 2 கிலோ ரவை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் இனிமேல் டெய்லி டின்னருக்கு வந்து ரவை உப்புமாவும் வரும் போல். கேசரிலாம் கிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு. மைதா 2 கிலோ கொடுத்துருக்காங்க. கோதுமை. ஆனால் மைதாக்கு பதில் கோதுமை கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. சப்பாத்தி சுட்டாங்க. ஏன்னா மைதா நமக்கு யூஸே கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவு வச்சு என்னெல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிட்ட 2 கிலோ இருக்கு. நெக்ஸ்ட் பொட்டுக்கடலை. இதுதான் வெறும் சண்டே கார்டு போட்டுருக்கோம்ல. பொட்டுக்கடலை 1 கிலோ. பொட்டுக்கடலை 1 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பயிறு. துவரம்பயிறு 2 கிலோ. ஏன்னா துவரம்பயிரும் இப்போ ரீசெண்டாக காலியாக வச்சு 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தோம். சரி பண்டு வர வரைக்கும் யூஸ் பண்ணலான்ட்டு இப்போ 2 கிலோ வந்துச்சுல, இது காலியானதுக்கு அப்புறம் தான் எடுத்து வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளக்கட்டு 1. ஒரு அப்பளக்கட்டு அது என்ன ஒரு 30 ரூபா இருக்கும். ஆமாம் 35 ரூபா போட்டிருக்கேன். 30 ரூபா. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம். வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் கொடுத்துருக்காங்க. அடாது எல்லாமே கடலப்பருப்பு. கடலப்பருப்பு அதுவும் 2 கிலோ. நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ. ஏன்னா இதில் நம்ம இது ஒரு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் 1/2 கிலோ 1/2 கிலோவா எவ்வளோ 1/2 கிலோ வாங்கி 1/2 கிலோ தான் வாங்குவோம் எப்பயுமே. 1/2 கிலோ வாங்கி வந்து யூஸ் பண்ண பூச்சி பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சோம். பட் டப்பாவில் கொட்டி வச்சுமே யூஸ் பண்ணாமல் வந்து டப்பாவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி பிடிக்குது. ஆமாம் இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஆமாம் சொல்ல போனால் இம்மா தான் ஃப்ரிட்ஜ் காலையில் இருக்கு அவஸ்தப்பட்டதில்ல. அது வந்துச்சு பொறுப்பு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் அடிக்க வேண்டியது. 2 கிலோ கடலப்பருப்பு நம்ம என்ன பண்ணுறது, வடை தான் சுடுவோம், வேற என்ன பண்ண போகிறோம் அதில். சரி 2 கிலோ கடலப்பயிறு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு 1 கிலோ. பாசிப்பருப்பு 1 கிலோ அது ஓகே, ஏன்னா நம்ம பச்சை பயிர் பாயாசம் செய்யலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வேக வைக்கும்போது இதுவும் கூட கொஞ்சம் சேர்த்து ஊற வைப்பாங்க. அந்த மாதிரி நான் இருக்கும்போது ஊற வச்சிருக்கேன். பட் மற்ற இருக்குல்ல பார்க்கலாம் ஊற வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது சாப்பிடணும் போல் தித்திப்பாக சாப்பிடணும் போல் இருக்குதுன்னா நாங்கள் கண்டிப்பாக இப்போலாம் பாயாசம் செய்கிறோம். சும்மா நாளே செய்கிறோம். ஸோ அதனால் தேவைப்படும் நமக்கு அதிகமாகவே இது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு 20 ரூபா கோல்கேட் பேஸ்ட். ஆமாம் நம்ம வந்து டாபர் யூஸ் பண்ணுறோம்ல. ஆமாம் கோல்கேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டுக்கு ஒரு பாக்கெட்டு. அது தூள் உப்பு. தூள் உப்பு ஃப்ரெண்ட்ஸ். கல்லுப்பு தூள் உப்பு 2மே கொடுத்துருக்காங்க. நெய் 50 கிராம். நெய் 50 கிராம். டீ தூள் அதுவும் 50 கிராம். 3 ரோசஸ் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஆனால் ஏற்கனவே வாங்கி இருக்கு வீட்டில். ஏன்னா டீயே நம்ம இதோட பெருசாகவே வாங்குவோம். ஆமாம் 100 கிராமில் வாங்குவோம். ஆனால் நம்ம டீயே போடுறது இல்லைல்ல இப்போ அதிகம், அதனால் அப்படியே இருக்குது பார்ப்போம். அதுக்கப்புறம் டால்டா. டால்டா டால்டா வரலன்னா வனஸ்பதின்று. சரி டால்டா ஃப்ரெண்ட்ஸ். அது 50 கிராமா? நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மிளகா அரைக்கிறது, மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கிட்ட இதே தூள் பெருங்காயம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கட்டி பெருங்காயம், மிளகு, சீரகம், வேற என்ன இருக்கு? கட்டி பெருங்காயம், மஞ்சள் இருக்கு. ஆமா கொம்பு மஞ்சள், சீரகம், மிளகு, சீரகம், அதுக்கு என்னது சோம்பு. எல்லாம் 100 கிராம். எல்லாமே 100 கிராம். அதான் 1/2 கிலோ மிளகாய் செலவுக்கானது அது. அப்புறம் மிளகா 1/2 கிலோ மிளகாய். அப்புறம் மல்லியா? ஆமா மல்லி 2 கிலோ. அவ்வளவுதான். வேற அவ்வளவுதானா? கொடுத்துருந்தாங்க. மல்லிகை ஜாமான். மல்லிகை ஜாமான் பாத்தீங்கன்னா இது பாருங்க அவ்வளவுதான். சாப்பிடுற பொருள் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா மல்லிகை ஜாமான் பார்த்தா இவ்வளவு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பெரிய பொருள். ஆமா அரிசி ஒரு சிப்பம். அரிசி ஒரு சிப்பம் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரிசி ஒரு சிப்பம் கொடுத்துட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எண்ணெய் 15 லிட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காலி ஆச்சுன்னா எங்களுக்கு 1.5 மாதத்துக்கு எண்ணெய் வரும். அந்த 5 லிட்டர் வாங்குவோம். ஆமாம் 5 லிட்டர் வாங்குவோம். ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் எண்ணெய். சரி ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு 3 மாதமா 6 மாதம் கூட வரும் நமக்கு தெரியல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஸ் பிடிச்சாலே ஒரு 2.5 மாதத்துக்கு வருவாங்கண்ணா. ஆமாம்
3 மாசம் வரும். 3 மாசம் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2.5 மாசம் கூட முழுசா வரல. 2 மாசமே வரல முழுசா. 1.5 மாசம் வந்துச்சுல. ஆமா 1.25 மாசம். அதாவது இப்போ ஒரு 15ஆம் தேதி நின்னுது. அதோட இந்த மாசம் 10ஆம் தேதிலாம் நின்றுச்சு பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவாயிடுச்சு. இது நம்ம சொல்ல முடியாதுல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா அதை கூட்டும் போது நினைச்சேன் இது ஒரு 3 மாசத்துக்கு வரும்னு நினைச்சேன். பட் அப்படி வரல. அந்த மாதிரி ஒரு சில பண்டில் வந்து சிலிண்டரும் புக் பண்ணி தருவாங்க. ஆமாம், நம்ம புக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கேன், அந்த அமௌண்ட்டு கொடுத்து அவங்க புக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. நான் தான் சொன்னேன், ஒரு அமௌண்ட்டுக்கும் மாறும். 1000 ரூபா கட்டுவாங்க, 800 ரூபா கட்டுவாங்க, 2000 ரூபா கட்டுவாங்க. சரி, எண்ணெய் 15 லிட்டரு. நெக்ஸ்ட்டு எல்லா பண்டுமே இருக்கும். ரெகுலரா எல்லாத்துலயுமே இருக்கும். 1 கிலோ 1/2 கிலோ அப்படி இருக்கும். ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் காரம் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா வரலன்னு சொல்லிட்டு கொடுத்தா நான் பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் தருவாங்க. 1/2 கிலோ ஸ்வீட்டு, 1/2 கிலோ காரம். கண்டிப்பா உண்டு. ஏன்னா தீபாவளிக்கு ஸ்வீட் காரம் தான் ரொம்ப ஸ்பெஷலு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட்டாசு பாக்ஸ்ல தருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்படி தருவாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்க நமக்கு 2 பேருக்கு போதும். இதே நம்ம வெடிப்போமான்னு தெரியல. சும்மா கம்மி மத்தாப்பு சுற்றி உட்காந்துருக்க வேண்டியதான். எப்படியும் இங்கே வெடிக்க போகிறது இல்லை தீபாவளிக்கு. ஆமாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் தீபாவளிக்கு பட்டாசு பாக்ஸ். இதுவும் எல்லா பண்டிலுமே ரெகுலராக வந்துடும். ஆமாம், வச்சு படைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க போல கிஃப்ட் பாக்ஸ்ன்னு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட கொஞ்சம் பெருசாக வரும் அப்படின்னு நினைச்சேன். இது ப்ரைஸ் என்னன்னு சரியாக தெரியல எங்களுக்கு. தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சைஸ் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அரிசி மூட்டோட விலைலாம் தெரியும். ஒரு சிப்பு அரிசி மூட்டை விலைலாம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தெரியும். தெரியல எல்லாருக்கும். தெரியும். 15 லிட்டர் எண்ணெய். ஆமாம், அதுவும் தெரியும். பட்டாசு பாக்ஸ் ஸ்வீட் காரமும் தருவாங்க. அதையும் கணக்கில் சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகே. இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே எந்த பொருள் கட்டினா அதில் வந்து மணி ஜாமான் தவிர்த்து ஸ்பெஷலான பொருள் தருவாங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தந்த பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம். அதான் ஒரு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆமாம், நான் முடிச்சுட்டு நாங்கள் என்ன அமௌண்ட் கட்டணும்னு சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா குண்டா ஏதாவது தருவாங்கன்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, இது நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும்ல. தண்ணியும் பிடிச்சி. ஆமாம், தண்ணி பிடிச்சிக்கலாம். நல்லா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மூடி கொடுத்துருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் நல்லாவே இருக்கு. குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அது குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. சரி, இதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்த ஸ்பெஷலான பொருள். ஆமாம், வச்சிடலாம். அதே பாருங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், வேற எந்த பொருளும் கிடையாது. சரி. நான் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு சொல்லிடுவா? சொல்லுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 மாதம் ஃப்ரெண்ட்ஸ். 12 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அமௌண்ட் கட்டணும். அதாவது 10 தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடணும். எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ஆமாம், மாதம் 500 ரூபா. 12 மாதத்துக்கு டோட்டலாக 6000 ரூபா வருது. 12 மாதத்துக்கு வந்து அதாவது போன மாதமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வாங்கிட்டாங்க. ஏன்னா தீபாவளி மாதம்லாம் உங்களுக்கு பொருள் தரணுன்றதுனால சேர்த்து வாங்கிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டோம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 500னா 12 மாதத்துக்கு 6000 வருது. அந்த 6000 ரூபாய்க்கு இந்த பொருள்லாம் ஒர்த்தா என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், அதுதான் மெயின். அதனால எல்லா கிலோ எத்தனை கிலோ எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கல்யாணம் ஆகி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2வது தீபாவளி. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்டு கட்டி இவ்வளோ பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஸோ நல்லா இருக்குது. கட்டும்போது உங்களுக்கு தெரியல, வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷம். ஆமாம், ஒரு சிறு சேமிப்பு தான். மொத்தமாக 6000 எடுத்து நம்ம பொருள் வாங்க போகிறது கஷ்டமாக இருக்கும். மாதம் 500 ரூபா கொடுத்து பொருள் வரதுக்கு ஓகே. பண்டுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆமாம், ஆனால் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான பொருளாக வரணும். அதை பார்த்து கட்டணும். ஏன்னா முன்னாடியே சீட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவான்னு பார்த்துட்டு தான் கட்டணும். அது மட்டும் நம்ம சீட்டில் இருந்து நம்ம கவனமாக படிக்கணும். படிக்காமல் போட்டு விட்டுருந்தா அப்புறம் கடைசியில் நமக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. சீட்டில் கொடுத்த பொருள் எல்லாமே கரெக்டாக திரும்பணும். ஓகே. இன்னும் ஸ்வீட்டு காரம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது மட்டும் வரணும். அது வந்து தான் எதை பிரித்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ பார்க்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உங்ககிட்ட காமிச்சிட்டேன். எல்லாம் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரியான மனோரஞ்சி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.